ஹாய் நண்பா. சிபிஐ அதாவது அரசு வங்கியான சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. மொத்தமாக ஒரு 350 காலியிடங்கள் வந்திருக்கு. எல்லாமே வங்கி அதிகாரி வேலை வாய்ப்பு தான். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். பிப்ரவரி 3ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கு தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஒன் ஆஃப் த லீடிங் பப்ளிக் செக்டார் பேங்க் தான். ஒரு அரசு வங்கி தான். தற்பொழுது இந்த பேங்க்ல இருந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் லெவல் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ரெகுலர் பேசிஸில் தான் கேட்டிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஜனவரி 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான டென்டேட்டிவ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்தில் இல்லைனா மார்ச் மந்த்தில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கூட இருக்குது. மார்ச் இல்லைனா ஏப்ரல் மந்த்தில் உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும். நாடு முழுவதும் 350 காலியிடங்கள் வந்திருக்கு. நம்ம தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் வழியாக சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கிளைகளில் வேலை வாய்ப்புங்க. இருக்கக்கூடிய காலியிடங்களை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வகுப்புகளுக்குமே வேலை வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் அதிகப்படியான காலியிடங்கள் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த ஜாப் ரோலில் இருக்குது. 300 காலியிடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸரில் 50 காலியிடங்கள் மட்டும்தான் இருக்குது. எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஜாபுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை செக் பண்ணிடலாம். இந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஜாப் வந்து ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 1 கேட்டகரியில் வருது. இந்த ஜாபுக்கு ஃபுல் டைம் கிராஜுவேஷன், அதாவது எனி டிகிரி படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி 2 இயர்ஸ் நீங்கள் ஃபுல் டைமாக மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் MBA படிச்சிருக்கணும். இல்லைனா PGDBM கோர்ஸ் முடிச்சிருந்தாலோ ஆர் PGDBA கோர்ஸ் முடிச்சிருந்தாலோ PGPM முடிச்சிருந்தாலோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டில் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சிருந்தாலோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இது எல்லாத்துலேயுமே மேஜர் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கணும். அண்ட் இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. குறைந்தது 2 வருடங்கள் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் டொமைனில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, பேங்கிங்குள்ளே குறிப்பாக மார்க்கெட்டிங் டொமைனில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்ல கவர்மெண்ட் ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கான வேலைவாய்ப்புங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி மார்க்கெட்டிங் டொமைனில் அட்லீஸ்ட் 1 இயர் நீங்கள் கண்டினியூஸாக மார்க்கெட்டிங் டொமைனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறைந்தபட்ச வயது 22 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸர் ஜாபுக்கு எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. சர்டிஃபிகேட் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேஷனில் மேண்டேட்ரியாக கேட்டிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி குறைந்தது 5 வருடங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். ட்ரேட் ஃபினான்ஸில் இல்லைனா ஃபாரெக்ஸ் ஆப்ரேஷனில் வேணும். இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கும் ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் குறைந்தது 2 வருடங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. எங்கேனாலும் இருக்கலாம். நம்ம தமிழகத்திலையும் உங்களுக்கு எங்கேனாலும் வேலை வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா SC/STக்கு 5 இயர்ஸ் இருக்குது, OBCக்கு 3 இயர்ஸ் இருக்குது. பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸர்விஸ்மென்ட் எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான ப்ரொபேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 வருடங்கள் போட்டிருக்காங்க. இந்த முதல் 2 வருடம், அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து 2 வருடங்கள் உங்களுடைய நன்னடத்தையை வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் வந்து நிரந்தர வேலை வாய்ப்பாக கன்வெர்ட் ஆகும். சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1 கேட்டகரியில் உங்களுக்கு பேஸ் ஸ்கேல் எல்லாமே கிடைக்கும். 48,480 ரூபாய் பேசிக் பே. இதை ஃபாலோ பண்ணி 20,000 ரூபாய் அலவன்ஸ் போட்டாலுமே மாத சம்பளமாக நீங்கள் ஒரு 70,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இதில் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸர் வந்து சீனியர் மேனேஜர் கேட்டகரியில் வர்றதுனால பேசிக் பே 85,000 ரூபாய் அலவன்ஸை சேர்த்து 1 லட்சத்துக்கும் அதிகமாகவே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு ஆன்லைனில் ஒரு ரிட்டன் டெஸ்ட், அதாவது சென்டர் பேஸ் பண்ண ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளியர் பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ கூட வைக்கிறாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸில் ஒரு 70 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பேங்கிங்கில், ப்ரெசன்ட் எக்கனாமிக் சினரியோவில், ஜென்ரல் அவேர்னஸில் உங்களுக்கு வந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்குறாங்க. மொத்தமாக
100 கொஸ்டின் 100 மதிப்பெண்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம் இருக்குது. இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா ராங் ஆன்சர் கிடையாது. எல்லா கொஸ்டினுக்குமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். எக்ஸாம் சென்டர் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் குறிப்பிட்ட சில இடங்கள், அதாவது சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், வேலூர், இந்த மாதிரி ஒரு 5 இடத்துல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்களை 70% வந்து வெயிட்டேஜ் பார்க்குறாங்க. அண்ட் அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூவில் ஒரு வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்களை 30% வெயிட்டேஜ் பார்க்குறாங்க. டோட்டலாக யார் நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இந்த ஒரு அரசு வேலைவாய்ப்பை வழங்குறாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் 175 ரூபா மட்டும்தான். மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கு 850 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ். இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக்கை நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா பை பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம், இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அதே மாதிரி அப்ளிகேஷன் லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.